ஜுமா தொழுகைக்கு தயாராகுதல். 1. குளித்தல். ஜுமாவுக்கு குளிப்பது கட்டாயமாகும். இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள், உங்களில் எவரும் ஜுமாவுக்கு வந்தால் குளித்துக் கொள்ளட்டும். இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள், ஜுமா நாளில் குளிப்பது பருவமடைந்த ஒவ்வொருவரின் மீதும் கடமையாகும். குளிப்பது பற்றி அலட்டிக் கொள்ளாத காலகட்டத்தில், அதுவும் பாலைவன பிரதேசத்தில் வாழ்ந்தவர்களுக்கு குறைந்தது வாரம் ஒரு முறையாவது குளிப்பது கட்டாயமானது என்று இஸ்லாம் போதிக்கின்றது. 2. வாசனை பூசுவது. பெண்கள் அல்லது இஹ்ராமுடைய நிலையில் உள்ள ஆண்கள் தவிர்ந்த ஏனைய முஸ்லிம்கள் ஜுமா தொழுகைக்கு வரும்போது வாய்ப்பிருந்தால் நறுமணங்களை பூசிக்கொள்வது சுன்னத்தாகும். இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள், ஜுமா நாளில் குளித்துவிட்டு இயன்றவரை சுத்தமாகி தமக்குரிய எண்ணெயை தேய்த்துக் கொண்டு தம் வீட்டில் உள்ள நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிக்கு வந்து அங்கு நெருக்கமாக அமர்ந்திருக்கும் 2 நபர்களை பிரித்து விடாமல் தமக்கு விதிக்கப்பட்டதை தொழுதுவிட்டு இமாம் உரையாற்றத் தொடங்கியதும் வாய் மூடி மௌனமாக இருந்தால் அந்த ஜுமாவுக்கும் அடுத்த ஜுமாவுக்கும் இடையிலான பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அறிவிப்பவர் சல்மான் பார்சி அலி அவர்கள். 3. நல்ல ஆடைகளை அணிதல். ஆலயங்களுக்கு செல்லும் போது ஆடை அணியாமல் செல்வதை சிலர் சிறப்பாக கொள்வர். இஸ்லாம் பள்ளிகளுக்கு செல்லும் போது சிறந்த ஆடைகளை அணியுமாறு சொல்கின்றது. இந்த கட்டளையை கடைபிடித்து தினமும் 5 தடவை நேர்த்தியாக ஒருவன் ஆடை அணிந்தால் ஆடை விடயத்தில் அவரிடத்தில் நேர்த்தியான தன்மை ஏற்பட்டுவிடும். வெள்ளிக்கிழமை தினத்தில் இருக்கும் ஆடையில் நல்லதை அணிவது, அதிலும் குறிப்பாக வெள்ளை நிற ஆடைகளை அணிவது சிறந்ததாகும். வெள்ளிக்கிழமை தினத்தில் ஒருவர் குளித்து பல் துலக்கி தன்னிடம் வாசனை இருந்தால் வாசனை பூசி தனது ஆடையில் நல்லதை அணிந்து பின்னர் மஸ்ஜிதுக்கு வந்து மக்களின் பிடரிகளை கடந்து செல்லாமல் விரும்பிய அளவு தொழுது இமாம் வந்ததில் இருந்து தொழுது முடியும் வரை மௌனமாக இருந்தால் அது அவருக்கு முந்தைய ஜுமாவுக்கும் இந்த ஜுமாவுக்கும் இடைப்பட்ட தவறுகளுக்கு பரிகாரமாக அமையும் என நபி அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு உமாமா. நீங்கள் வெள்ளை நிற ஆடைகளை அணியுங்கள், அது உங்கள் ஆடைகளில் சிறந்தது. மரணித்தவர்களையும் அதைக் கொண்டு கவனிடுங்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். ஜுமாவுக்கு வருகை தருகின்றவர்களும் நல்ல ஆடைகளை அணிவதை இஸ்லாம் விருப்பத்திற்குரியதாக பார்க்கின்றது. 4. கெட்ட வாடைகளை தவிர்த்தல். பள்ளிக்கு செல்லும் போது நல்ல வாசனையுடன் செல்வது சிறந்தது. பிறருக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அருவருப்பான வாசனைகளுடன் செல்வது வெறுக்கத்தக்கதாகும். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு போன்றவற்றை சாப்பிட்டுவிட்டு பல் துலக்காமல் செல்வது, சிகரெட், பீடி, சுருட்டு போன்றவற்றை பாவித்துவிட்டு செல்லுதல், வியர்வை வாசம் வீசும் நிலையில் செல்வது என்பவற்றை தவிர்க்க வேண்டும்.